Good evening, பிள்ளைகள். கடைசி கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? வர்ஷினி. Miss, reduce, reuse, recycle. Right, அது பார்த்து முடிச்சிட்டோம்னா? Yes, Miss. Right, இதுதானே பார்த்தோம்? Reduce, reuse, recycle. Right? வீடியோட பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இன்னைக்கு நாங்க பிள்ளைகள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒர்க் புக் செய்ய போறோம். சரியா? எங்கட ரெண்டாவது லெசனுக்குரிய ஒர்க் புக் செய்ய போறோம். ரைட், ஒர்க் புக் இருக்கு தானே உங்கள்ட்ட? ஒர்க் புக் இருக்குதா இல்லையா? ஒர்க் புக் இருக்குதா இல்லையா பிள்ளையா? வர்ஷினி, அக்ஷரா, சாம்சரா. வர்ஷினி சொல்லுங்க, மிஸ் கதைக்குள்ள விளங்கு இல்லையா? விளங்குது மிஸ். ஒர்க் புக் இருக்குதா இல்லையா? மிஸ் இருக்குது, ஆனா என்னோட இப்ப இல்ல. எங்க போயிட்டுது? இப்ப நான் வீட்டை இல்ல, இப்ப நான் அம்மா வீட்டை தான் இருக்கிறேன். ரைட். அம்னா வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க எல்லாரும். இருக்குது மிஸ். ரைட், இருக்குது மிஸ். ஓகே, நாங்க இப்ப இந்த கொஸ்டின் செய்ய போறோமா? ரைட், முதலாவது பாருங்க, இது ஒர்க் புக்ல முதலாவது activity 2.1, identify the following devices and see whether they are located in your computer laboratory. Right, put the tick in front of the devices that are in your computer laboratory. சரியா? இருக்குதா இல்லையான்னு சொல்லி திக் பண்ணட்டா. உங்க லேபரட்டரியில இதுகளை கண்டு இருக்கிறீங்களா? கண்டிருந்தா திக் பண்ண சொல்லி போட்டுரு. அண்ணா, What means of laboratory? Miss, this படிக்கவே இல்லையா? நீங்க படிக்க கிளாஸுக்கு வர இல்லையா? நீங்க யூனிட் 2 படிக்கல வர இல்லையா? அண்ணா, அப்ப நீ இப்ப கேக்குறீங்களா? படிச்சு முடிஞ்ச அப்புறம் கேக்குறீங்களா? லேபரட்டரி என்னண்டு சும்மா கேட்கிறேன் பண்றதுக்காண்டி சும்மா கேக்குறதா? படிக்கிறது இல்லைன்னா சும்மா கொப்பிய நிரப்பி வச்சிருக்கிறீங்க. லேபரட்டரி என்னது அம்னா சொல்லும். மறந்துட்டேன் மிஸ். மிஸ் ஆய்வு கூட. அப்ப என்ன படிச்சீங்க அம்னா? 2ஆம் பாடத்துல என்ன இப்ப படிச்சீங்க? இப்ப 2ஆம் பாடத்தோட ஹெட்டிங் என்னது? அது சொல்லும் பாப்போம், கொப்பிய பார்த்து சொல்லும் பாப்போம். 2ஆம் பாடத்தோட ஹெட்டிங் என்னது? Let's use the computer laboratory safely. அப்ப அதுல லேபரட்டரி என்னது? என்ன படிச்சு இருப்ப? டீச்சர், சும்மா விளையாட்டுக்கு வந்து இங்க ஜாயின் பண்றீங்களோ தெரியல. கலைச்சு விட்டுருவேன் படிச்சு. Miss, second unit's name is use the computer laboratory safely. எஸ், டீச்சர், வாசிக்கிறா. இது கொப்பிலிய எழுதி செய்யணும்.
நீங்க புக் இருந்தா புக்ல நோட் பண்ணலாம், இல்ல புக் நீங்க ஸ்கூலுக்கு தான் பாவிப்பீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் கட்டாயம் நீங்க ஸ்கூலுக்கு பாவிக்கணும். நீங்க ஸ்கூலுக்கு பாவிக்கணும்னு சொன்னா நீங்க காப்பில கட்டாயம் எழுதி எழுதி நோட் பண்ணுங்க. நான் இந்த முதலாவது கேள்வி நீங்க ஸ்கிப் பண்ணலாம். புக்ல நோட் பண்ணலாமா? வீட்டுல புக் இருக்குன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு சொன்னா நோட் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. ஸ்கூல் புக் ஸ்கூலுக்கு தான் யூஸ் பண்ண வேணும்னு சொன்னா ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணணும். இல்லையான்னு சொன்னா நீங்க காப்பில எழுதி கொள்ளுங்க கேள்வி. ஆனா நீங்க முதலாவது நீங்க ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா படத்தோட இருக்குதானே, அது நீங்க கீற முடியாது, அதனால அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். செகண்ட் கொஸ்டின் எழுதுங்க. and see எஸ் அக்ஷரா. Right. ரெண்டாவது question பிள்ளைகள். In additions to the above mentioned, there are devices that should be installed in a school computer laboratory. In addition to the above mentioned, other devices that should be installed in a school computer laboratory. இது தவிர்ந்த, இந்த இவ்வளவு தவிர்ந்த வேற ஏதாவது அடிஷனலான டிவைசஸ் ஏதும் உங்களோட கம்ப்யூட்டர் லேபரேட்டரியில பாத்தீங்கன்னு சொன்னா அதை நோட் பண்ணட்டான். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு சில தந்திருக்கு. என்னது ஆன்சர்? சிசிடிவி, வெப் கேமரா, டெலிவிஷன், ஹெட்போன், ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரியானது அடிஷனலான சொன்னா அது தவிர்ந்த அதோடு சொல்லக்கூடியதான வேறு டிவைசஸ். சரியா? அடிஷனல் சொன்னா அத போல வேறு டிவைசஸ். சரியா? அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புக் இல்லாதாக்க கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுது. மிஸ் புக் இருந்தா ஃபர்ஸ்ட் ஒன் செய்யலாமா? ஆப்பா புக் இருந்தா செய்யுங்க. வாபஸ் பண்ண புக் இல்லையான்னு சொன்னா நீங்க போட்டோ இல்ல தானே, அதை ஸ்கிப் பண்ணுங்க. மிஸ் புக்ல செஞ்சதும் உங்களுக்கு அனுப்பணுமா? ஓமா, எல்லா நோட்ஸும் அனுப்புங்க. எல்லா நோட்ஸும் நீங்க என்ன செய்றீங்கன்னு மிஸ் பாக்குறேன். அவினாஷ், ஷாம்சரன், உங்கள்ட்ட புக் இருக்கா இல்லாட்டி நோட் பண்றீங்களா? அவினாஷ், நோட் பண்றேன். ரைட், ஓகே.
அடுத்த கொஸ்டின் போமா எழுதி முடிச்சாக்க ஹேண்ட் ரைஸ் இல்லாட்டி தம்ஸ் அப் போடணும் இல்லாட்டி மிஸ் தெரியாதல்ல ரைட் அடுத்த கொஸ்டின் சே if it is correct or wrong to do these following actions in a computer laboratory by making சரியா அந்த கம்ப்யூட்டர் laboratory எப்படி நாங்க மேக் பண்ணுறது என்பதுல சரியானது பிழையானது எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு போட்டோம் அப்ப முதலாவது keeping the equipment in proper order after use செய்ய வேணுமா செய்யக்கூடாதா செய்ய வேணும் என்ன அப்ப that's right next second one try to put your pen into all the purse அந்த 3 பின்களுக்குள்ள உங்க பெண்ணை போட வேணுமா போடக்கூடாது okay and the third playing by routing chairs rotating சுத்துற சேர்ல இருந்து சுத்திட்டு இருக்கணுமா இல்ல அப்ப that's wrong fourth one inquiring about fire extinguishing equipment from the teacher inquiring about fire extinguishing equipment from the teacher விளங்குதா fire equipments வந்து உங்க டீச்சர்கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒரு காரியம் inquiring about fire நெருப்பு தீ சம்பந்தமான ஏதாவது ஒரு காரியம் தான் நீங்க அதை வந்து டீச்சர் மூலமா தான் நீங்க பெற்றுக்கொள்ள வேணும் ஏன்னா நீங்க தனி எடுத்து வேலை செய்யலாமா இல்ல டீச்சர் மூலமா தான் நீங்க வேலை செய்யணும் ரைட் number 5 entering the lab after keeping water bottles and removing shoes outside right or wrong right என்ன remove shoes வெளியில வைக்கணும் தனி பாட்டில் எல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துடும் number 6 connecting external storage devices to the computer without any virus scan virus scan இல்லாம நாங்க பென் டிரைவ்களை போடலாமா எங்க டிவைசஸ் கம்ப்யூட்டருக்குள்ள நோ வைரஸ் இல்லாம போடக்கூடாது ஏன் வைரஸ் இல்லாம போட்டா என்ன நடக்கும் எங்கட கம்ப்யூட்டரும் பாதிக்கப்பட்டுடும் சரியா right and the 7 supply electricity to the multimedia projector without the knowledge of teacher டீச்சர்கிட்ட இருந்து நீங்க நாலேஜ பெற்றுக்கொள்ளாம மல்டிமீடியாவை நீங்க ஆப்ரேட் பண்ணலாமா ஆன் பண்ணலாமா அம்னா என்ன செய்றீர் ஏழாவது சரியா பிள்ளையா கவனிக்கிறேல படிப்பு கேட்கிற கவனிக்கிறேல எங்கேயாச்சும் ஆவணம் இருக்கிறது பிறகு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எப்பயோ படிச்ச ஒன்றுக்கு டவுட் கேட்டா என்ன செய்யறது இப்ப என்ன செஞ்சு கொண்டு இருந்த நீங்க இப்போ அம்னா என்ன பிள்ளை நீங்க குழந்தை பிள்ளைல பவினாசங்க வீடியோ காணல குழந்தை பிள்ளைல நீங்க விளையாடி கொண்டு இருக்கிறீங்க ரைட் number 8 dusting the keyboard கீபோர்ட்ல இருக்க டஸ்ட் பண்ண வேணுமா பண்ணக்கூடாதா பண்ண வேணுமா so right so correct அப்ப இந்த கொஸ்டின் செய்து கொள்ளுங்க
அம்னா எழுதியாச்சா நோட்ஸ்? அம்னா என்ன செய்றீங்க? எழுதியாச்சா? புக்ல நோட் பண்றீங்களா இல்லாட்டி புக்ல மிஸ். சாம்சன் எழுதிட்டீங்களா? சாம்சன் எனக்கு தெரியுதா ஸ்கிரீன்? எஸ் எஸ் டீச்சர் தெரியுது. எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சாக்கள் தம்ஸ் அப் போடணும்னு சொன்னான்ல. எழுதி முடிச்சாக்கள் தம்ஸ் அப் போட வேணும்னு சொன்னான். நீங்க போட்டா தானே மிஸ்ஸுக்கு தெரியும் நீங்க எழுதிட்டீங்களா இல்லையா? அவினாஷ் கொஸ்டின் எல்லாம் விளங்குது தானே? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் டீச்சர். நோ டீச்சர். ரைட். சோபிதன் என்ன கன நாளைக்கு பிறகு? சோபிதன் 2-3 கிளாஸ்ல காணல. சோபிதன்
எஸ் மிஸ் ரெண்டு கிளாஸ்ல காணல. மிஸ் முடிச்சாச்சு. ரைட். ஓகே. அவினாஷ் முடிச்சிட்டீங்களா? அவினாஷ் அண்ட் டீச்சர் விட எழுதணும் டீச்சர். ரக்மா. ஏழாவது எழுதி கொண்டிருந்தேன். ரைட், ஏழாவது. ரைட். ஓகே பிள்ளைகள், அடுத்த கொஸ்டின் போவோம். சோபிதனுங்க ரெண்டு கிளாஸ் காணல. என்னாச்சு? எஸ் ரெண்டு கிளாஸ் உங்களை காணல. மிஸ் காய்ச்சல். ஓகே ஓகே. நோட்ஸ் எழுதிட்டீங்களா? எஸ் மிஸ் ரைட், ஓகே.
இல்ல ஓகேயா ரைட். இது யாரு? இது 10வது ஆளா இருக்குது. கோஜனன். கோஜனன் நீங்க கண்ணு நாள் காணையில. ரைட் ஓகே. என்ன செய்றீங்கன்னு தெரியல. படிச்சீங்கன்னா சரி. சரி பிள்ளைகள், அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள். இது நாங்க பார்த்தது என்னது? செட் அப் a notice board to display safety measure you can follow in a computer laboratory. சரியா? கம்ப்யூட்டர் லேபரேட்டரியில சேஃப்டி மெஷர் ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் ஃபார் த டிவைசஸ். சரியா? உங்களுக்கான சேஃப்டிக்குரிய என்ன சொல்றது அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்துக்கு நோட்டீஸ் என்னன்னு சொல்லியும் டிவைசஸுக்கானது என்னன்னு சொல்லியும் இருக்கு பிள்ளைகள். புக் இருக்கிறார்கள் அதை நோட் பண்ணுங்க, இல்லாதவங்க கொஸ்டின் எழுதி நோட் பண்ணுங்க பிள்ளைகள். இல்லாட்டி புக் இருக்கிற பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்கன்னா கேள்வி எழுத தேவையில்லை, டைம் வேஸ்ட் ஆன பிள்ளைகள் விடைய மட்டும் எழுதி கொள்ளுங்க. சரியான Miss, நம்பர் போட்டுக்கொள்ளுங்க. மிஸ் எஸ் எஸ் மிஸ் இத நாங்க கொப்பியில எழுதினாங்க. எழுதினீங்க. நீங்க இதுக்கு இந்த 3வது கொஸ்டின் வந்திருக்கு தானே, அதனால எப்படி ஆன்சர் பண்றதுன்றதையும் எழுதுங்க. ஓகே சரியா? மிஸ். காப்பில எல்லா நோட்ஸும் இருக்கு. ஆனா எப்படி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுன்றது அது பழகத்தானே வேணும். நம்ம புக் இருக்கிறாக்கள் யாரு? ரக்மா புக் இருந்தா நீங்க காப்பில வந்து சரியான நம்பரை போட்டுட்டு விடைய மட்டும் எழுதுங்கம்மா. சரியா? அவினாஷ், ஓகே. அவினாஷ் புக் இருக்குதானே உங்கள்ட்ட? எஸ் டீச்சர். அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா சரியான நம்பரை போட்டுட்டு விடை எழுதினீங்கன்னா சரி. ஆனா புக் இல்லாதாக்க நீங்க கேள்வியை எழுதி விடை எழுதுறதுதான் நல்லா. டீச்சர். எஸ் டீச்சர்
புக் இருக்காக்கள் மூன்றாவது கல்விய எப்படி செய்யறது? அவினாஷ் என்ன கேக்குறீங்க அப்ப? புக் இருக்கிறாக்கள் மூன்றாவது கல்விய எப்படி டீச்சர் செய்ய சொன்னீங்க? புக் இருக்கிறாக்க நீங்க நம்பரை போட்டுட்டு சரியான நம்பரை போட்டுட்டு விடை எழுதி கொள்ளுங்க. இதுதானே விடை. சரியா? விடைய மட்டும் எழுதி கொண்டீங்கன்னா சரிதானே. விடைய மட்டும் எழுதினா சரிதானே. புக் இருக்குன்னு சொல்லிக்கூட நீங்க சரியான கொஸ்டினுக்குரிய நம்பர்ல போடுங்க. இது 3ஆம் நம்பர். சரியா? டூ பாயிண்ட் ஒன்னுல 3வது கேள்வி அப்படித்தானே? ரைட். Right, okay. Next question.